வறியவருக்கு உணவு வழங்குவது மூதாதையருக்கு திதி கொடுத்த புண்ணியம் கிடைக்கும். மதுரையில் கடந்த 4 வருடங்களாக ரோட்டோரத்தில் உள்ள வறியவர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் என தினமும் 300 பேருக்கு மதிய உணவு வழங்கும் திட்டத்திற்கு நீங்களும் உதவலாமே. மேலும் தொடர்புக்கு மதுரையின் அட்சய பாத்திரம் டிரஸ்ட் சேர்மன் நெல்லை பாலு 9442630815. காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். நாம் தினந்தோறும் மகா பெரியவா மகிமை என்ற தலைப்பிலே ஏதேனும் ஒரு செய்தியை தினமும் அனுபவித்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு சுவாமிநாத தீட்சிதருடைய மகன் ஸ்ரீனிவாசன் ஒரு முறை காலையிலே விஸ்வரூப தரிசனத்திற்காக காஞ்சிபுரம் வருகிறார். காஞ்சிபுரம் வந்து மகா பெரியவாளை விஸ்வரூப தரிசனத்திற்காக காத்து கொண்டிருந்து அவரை தரிசிக்கிறார். கூடவே ஒரு 5-6 பேர் அங்கே இருக்கிறார்கள். அங்கே இருக்கிற ஏகாம்பரத்திடத்திலே பெரியவாளுக்கு கூடவே இருக்கிற ஏகாம்பரத்திடம் இவர் யாரென்று தெரிகிறதா என்று கேட்கிறார். உடனே ஏகாம்பரம் டெல்லி சீனிவாச ஐயர் தானே என்று சொல்லுகிறார். அவ்வளவுதானா என்று சொல்லிவிட்டு மகா பெரியவா மறுபடியும் தொடர்கிறார். இவர் மிகப்பெரிய வேத வித்துவுடைய மகன், சுவாமிநாத தீட்சிதருடைய மகன். இவர் சுவாமிநாத தீட்சிதர் சோம யாகம் செய்தவர். இவரும் நிறைய வேத வித்துக்களை கரைத்து குடித்தவர். இருந்தாலும் இவர் சோமயாகம் செய்வார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் இவர் அதை செய்யாமல் வெளிநாடு சென்று விட்டார் என்று சொல்லிவிட்டு என்று சொன்ன மாத்திரத்திலே அந்த சீனிவாசன் பெரியவா இடத்திலே, பெரியவா நான் சுற்றுலாத்துறையிலே பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன், அப்படி அதனாலே நான் அடிக்கடி வெளிநாடு செல்ல வேண்டிய சூழ்நிலை என்று சொன்ன உடனே மகா பெரியவா சொன்னார், பிராமணன் கடல் கடந்து போனால் பிராமணன் என்ற தகுதியே இழந்து விடுகிறார் என்று பெரியவா இடத்திலே சொன்ன உடனே அவருக்கு தன்னை பெரிய அளவிலே அவருடைய மகன் வேதவித்து, இவரும் மிகப்பெரிய வேதவித்து என்றெல்லாம் சொல்கிற பொழுது மிக சந்தோஷமாக இருந்தவர் இன்றைக்கு பிராமணன் என்கிற தகுதியை இழந்து விடுகிறார் என்று சொன்ன உடனே மனதுக்குள்ளே அவருக்கு ஒரு பெரிய சஞ்சலம் ஏற்பட்டு பெரியவா இடத்திலே இருந்த பொழுது கூட்டம் வருகிற பொழுது மெதுவாக புறப்பட்டு சென்னை சென்று விடுகிறார். ஊருக்கு போன மாத்திரத்திலே இவருக்குள்ளே மனதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய அரிப்பு. என்னை பார்த்து நான் வெளிநாடு சென்று வந்ததாலே பிராமணன் என்கிற தகுதியே இழந்து விட்டார் என்று பெரியவா சொல்லிவிட்டாரே என்று மனதுக்குள்ளே ஒரு நினைப்பு. ஒரு மிகப்பெரிய வேத வித்து சோமயாகம் செய்த ஒரு அற்புதமான தீட்சிதருடைய மகன் தன்னை பிராமணன் என்பதையே இழந்து விட்டார் என்று சொன்னவுடனே மனதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஆதங்கம், மனதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய அரிப்பு, மனதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய சஞ்சலம், ஒரு பெரிய ஏதோ ஒன்று இழந்தது போல ஒரு உணர்வு ஏற்பட்டு 1-2 நாட்கள் கழித்து மறுபடியும் காஞ்சிபுரம் வருகிறார். காஞ்சிபுரம் வந்து மகா பெரியவா இடத்திலே தரிசிப்பதற்கு முன்பாக மேட்டூர் சுவாமி இடத்திலே நான் பெரியவா இடத்திலே சற்று தனியாக பேச வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் அது பெரியவா அப்படி வேண்டாம் என்று மறுத்து விடுகிறார். அங்கேயே காத்து கொண்டிருக்கிறார். பெரியவாளுக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை, அந்த சீனிவாசனை அழைத்து வா என்று சொல்லுகிறார். அப்படி சொன்ன உடனே மனதுக்குள்ளே மகிழ்ச்சி, பெரியவா அழைத்து விட்டார் என்று சொன்ன உடனே பெரியவா நான் என்ன செய்வதென்றே புரியவில்லை, ரொம்ப நாளாக 1-2 நாளாக மனது கஷ்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறது, இது மாதிரி செய்து விட்டேனே என்கிற எண்ணம் இருக்கிறது, இருந்தாலும் வேலை காரணமாக அப்படி போய்விட்டேன் பெரியவா, எனக்கு நீங்கள் தான் அருள் காட்ட வேண்டும். அப்படி சொன்ன மாத்திரத்திலே பிராமணன் என்கிற வார்த்தையே தகுதியே இழந்து விட்டான் என்று சொன்னதிலிருந்து மனசு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது என்று சொன்ன உடனே என்றைக்கும் ஏதாவது சொன்னால் கொஞ்ச நாள் கழித்து உடனே இறங்குகிற தயாபரனாக விளங்கி கொண்டிருக்கிற மகா பெரியவா கொஞ்சம் மனதுக்குள்ளே அவருக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை. உன் தோஷமெல்லாம் இன்றோடு போயாச்சு, உன் பாவமெல்லாம் விலகியாச்சு என்று சொன்ன உடனே அவர் மனதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி, தன்னை பெரியவா அப்படி சொல்லிவிட்டார்ங்கிற சந்தோஷத்தில். ஏனென்றால் எப்பொழுதுமே பெரியவா அவ கருணை காட்டுகிற மகா தெய்வம் அல்லவா, தான் அந்த வார்த்தையை அவனை சொல்லிவிட்டேனே என்று மன வருத்தத்திலே இப்படி உழண்டு விட்டார் நினைத்து கொண்டு, இருந்தாலும் பெரியவாளுக்கு எப்பொழுதுமே கடல் தாண்டி செல்லக்கூடாது, அந்த வேத வித்து அந்த சாதாரணமானவர்களே கடல் தாண்டி செல்லக்கூடாது என்று சொல்லக்கூடிய பெரியவா, இந்த பிராமணன் கடல் தாண்டி செல்லக்கூடாது என்று சொல்லக்கூடிய பெரியவா ஒரு மிகப்பெரிய வேத வித்தோட மகன் கடல் தாண்டி போய்விட்டானே என்கிற உணர்வோடு
அன்றைக்கு மனதிலே அப்படி சொல்லிவிட்டேன் என்று சொல்லி உன்னுடைய பாவமெல்லாம் இன்றோடு போயாச்சு, உன் தோஷமெல்லாம் விலகியாச்சு என்று சொல்லி எப்பொழுதும் போல நீ இரு என்று சொல்லி அவருக்கு ஆசி வழங்கி அனுப்பினாராம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.